பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் இந்த ரெண்டுமே ஒரு சில நேரத்தில் ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒரு சில பிஸ்னஸ்மேன் அவங்க ட்ரேடராக நினச்சிக்கிறாங்க, ஒரு சில ட்ரேடர்ஸ் தங்களை பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் பிஸ்னஸ்னால் என்ன, ட்ரேட்னா என்ன, இதுக்கடையில் இருக்க வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். வணிக சந்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடர் கான்செப்ட். பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதுவே ட்ரேட் அப்படின்னு சொல்லி வரும்போது ட்ரேட் அப்படிங்கிறது பிஸ்னஸ் அப்படிங்கிற ப்ராட் கான்செப்ட்டுக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு சப்செட்டாக தான் ட்ரேட் இருக்குது. ஒரு சில நேரத்தில் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் கூடவே சேர்ந்தும் இருக்க முடியும், ட்ரேட் அப்படிங்கிறது தனியாகவும் இருக்க முடியும். ட்ரேடில் ப்ரொடக்ஷன் கிடையாது. ட்ரேட் அப்படின்னாலே ஒரு பொருளை வாங்கி விற்கிறது அல்லது கைமாற்றி விடுறது. ஸோ இதுதான் ட்ரேட்னுடைய ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ கம்பெனியில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால அதில் இன்னோவேஷன், கிரியேஷன், மார்க்கெட்டிங்கான ஸ்ட்ராட்டஜி, அந்த ப்ராடக்ட் கம்பெனியுடைய மொத்த கம்பெனி எப்படி பாதிக்கும், இப்படி பல விஷயங்களை கம்பெனியில் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் ட்ரேட் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே ப்ரொடக்ஷன் இல்லை அப்படிங்கிறனால அங்கே இன்னோவேஷனுக்கோ, கிரியேஷனுக்கோ, மார்க்கெட்டிங்கோ பெரிய அளவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அவங்க எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ், அவங்க பொருள் மாற்றி விடுவாங்களே, அந்த பார்ட்டிஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸுடைய கோல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த பிஸ்னஸுடைய கோல் அப்படிங்கிறது எப்படி ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறது, ரொம்ப முக்கியமாக எண்ட் யூசர்ஸுக்கு, கஸ்டமர்ஸுக்கு எப்படி ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் பிஸ்னஸஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமாக லாங் டேர்ம் சக்ஸஸில் பிஸ்னஸஸ் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒருவேளை டைரெக்டாக அவங்க எண்ட் யூசர்ஸ், கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க டீல் பண்ணல அப்படின்னா அவங்க அந்த டைரக்ட் கஸ்டமர்ஸ் பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க இரண்டு பார்ட்டிஸாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த இரண்டு பார்ட்டிஸுக்கு எப்படி ஒரு வேல்யூபிளான ப்ராடக்டை அவங்க வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ரிஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது பிஸ்னஸில் அதிகமான ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய இன்னோவேஷனுக்கு, அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, கிரியேஷனுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு, அப்புறமா மார்க்கெட்டிங், இது எல்லாத்துக்குமே ஒரு கம்பெனிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணோம். அப்படிங்கும்போது ஒருவேளை அந்த ப்ராடக்ட் சரியாக போகலை அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால பொதுவாக கம்பெனிஸ் அப்படிங்கிறது ரிஸ்க் அதிகமானது. அந்த விதத்தில் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க் குறைவானது கம்பெனி கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஏன்னா அவங்க எந்த விதத்துலையும் பொருளை அவங்க காசு போடலை, அவங்க ஜஸ்ட் வாங்கி தான் விற்கிறாங்க. அப்படிங்கிறனால அவங்க சரியான ஒரு பொருளை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, வாங்கி விற்கிறதுக்கு ஒரு சரியான பொருளை அவங்க செலக்ட் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா பெரிய அளவில் அவங்களுக்கு பண இழப்பு அப்படிங்கிறது இருக்காது. பிஸ்னஸில் ரிவார்டு அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் முழு ப்ராடக்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களோட தான் அந்த ப்ராடக்ட். அப்படிங்கிறனால அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லாபம் ரொம்பவே ஹியூஜாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கூட கம்பெனியை மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கூட்டி சொல்லக்கூடிய பவர் அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ட்ரேட் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ட்ரேடில் நமக்கு எப்போவுமே லிமிட்டடான ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னா அவங்க ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. அப்படிங்கிறனால அவங்க வாங்கி விற்கிறாங்க. அதனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குமோ அதுதான். ஸோ அந்த லிமிட்டடான லாபம் தான் ட்ரேடர்ஸ்க்கு கிடைக்கும். ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்படிங்கிறவர் அந்த பிஸ்னஸ்னுடைய எல்லா ஆஸ்பெக்டையும் அவர் ஓன் பண்ணியிருப்பார். அல்லது ஒருவேளை பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஹோல் கம்பெனியுமே ஓன் பண்ணியிருப்பாங்க. இந்த முழு கம்பெனியுமே அவங்களுடைய ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. அப்படிங்கிறனால அந்த கம்பெனியுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ட்ரேடர்ஸ் பொருள் வாங்கி தான் விற்கிறாங்க. அண்ட் ஒரு சில நேரத்தில் கண்டிப்பாக பொருள் வாங்கி விற்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு பார்ட்டிகிட்டேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு பொருளை கைமாற்றி விட்டால் கூட போதும். ஸோ அந்த விதத்தில் அவங்க அந்த ப்ராடக்டை ஓன் பண்ணவே இல்லை, அது அவங்களுக்கு சொந்தமான ப்ராடக்டே கிடையாது. இந்த ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸசைஸ் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. பிஸ்னஸஸ் எண்ட் யூசர்ஸுக்கு, கஸ்டமர்ஸுக்கு வேல்யூ ஆட் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கிறனால பொதுவாக பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்க பிராண்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிராண்ட் அப்படிங்கிற அந்த பிராண்ட் இமேஜ் ஒரு கம்பெனியினுடைய ஒரு ப்ராடக்டை விற்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பிராண்டிங் அப்படிங்கிறதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கைமாற்றி விடுற அந்த பொருள் அல்லது அவங்க வாங்கி விற்கிற அந்த பொருள்
எப்போவுமே தரமானதாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க கவனிக்கணும். இந்த விதத்தில் ஒரு ட்ரேடருடைய அவங்களுடைய நேம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு நன்மதிப்பு. அதில் அவங்க வாங்குற விற்கிற பொருள் வந்து இவங்கன்னா எப்போவுமே தரமான ஒரு பொருளை வாங்கி விற்பாங்க, இவங்ககிட்ட பொருள் வாங்கினா கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த நன்மதிப்பு தான் ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஸ்னஸஸ் பொதுவாக லாங் டேர்ம் சக்ஸஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுடைய கம்பெனியினுடைய அந்த வேல்யூவில் அது பங்களிப்பை கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அது கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. ரொம்ப முக்கியமாக ஒரு கம்பெனியினுடைய வெகுநாள் வளர்ச்சியில் லாங் டேர்மாக அதனுடைய சக்ஸஸுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பொதுவாக கம்பெனிஸ் யோசிப்பாங்க. ஆனால் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க பெரிய அளவில் லாங் டேர்மில் திங்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்கி விற்கிற அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு முறை ஒரு மொத்தமாக ஒரு பொருளை வாங்குறாங்க, அதை வந்து வித்துட்டாங்க அப்படின்னா அதோட வந்து அவங்களுடைய அந்த வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அவங்க வந்து வேற ஒரு பொருளில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட பொருளினுடைய லாங் டேர்ம் வேல்யூ பற்றி ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு நிறையவே ரெகுலேஷன்ஸ் உண்டு. அதில் வந்து நிறைய லாஸ், நிறைய சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டங்கள் எல்லாமே சரியான விதத்தில் பின்பற்றப்படுதா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு கவனிக்க வேண்டியது இருக்கும். அதுவே ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கம்பெனி கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ட்ரேடுக்கும் வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் பிஸ்னஸ் அளவுக்கு கடினமானதாக அது இருக்காது. ஒரு ட்ரேட் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாகவே ஆரம்பிக்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம், ஒரு பெரிய கொடை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ட்ரேட் அப்படிங்கிறது அந்த பெரிய ஸ்பெக்ட்ரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்த இந்த தகவல்களில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.